ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பருவமழை பொய்த்ததால் கதிர்விடும் காலகட்டத்தில் நெற்பயிர்கள் எல்லாம் கருகி விளைச்சலின்றி ராமநாதபுரம் பகுதி விவசாயிகள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் வரிகளை நினைவூட்டும் வகையில் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே கருகிய நெற்பயிர்களை கண்டு விவசாயிகள் கண்கலங்கி நிற்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. பருவமழை பொய்த்ததால் நெல்மணிகளாக மாற வேண்டிய பயிர்கள் எல்லாம் இப்போது கால்நடைகளுக்கு தீவனமாக மாறியுள்ளன. தொடக்கத்தில் பருவமழை தொடர்ச்சியாக பெய்ததால் விவசாயிகள் நம்பிக்கையுடன் 110 நாட்களில் மகசூல் தரும் என நேரடி நெல் விதைப்பில் ஈடுபட்டனர். சுமார் 90 நாட்கள் வரை பயிர்கள் எந்த பாதிப்பும் இன்றி வளர்ந்த நிலையில் கதிர்விடும் இறுதி நேரத்தில் மழை இல்லாமல் முற்றிலும் பாதிக்கப்பட்டன. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் கீழத்தூர் பகுதியில் எங்களுக்கு போதுமான 2025 போதுமான மழை இல்லை, கம்மா பெருகலை. நாங்கள் உழுதோம், களை எடுத்தோம், மருந்து அடித்தோம், உரம் போட்டோம். போதுமான மழை இல்லாமல் 75% 80% ஆடு மாடுகள் தான் இன்னைக்கு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. நாங்கள் அறுத்த கூலி கூட எங்களுக்கு கிடைக்கல. ஆகவே மாவட்ட ஆட்சியாளரும் வட்டாட்சியாளரும் உடனடியாக கணக்கெடுத்து எங்கள் பகுதிக்கு 100% இழப்பீடு வழங்கின. அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வறட்சி நிவாரணம் வழங்கின. நாங்கள் இப்போ ஆடு மாட்டுக்காவது பயன்படுத்தணும்னு ஆடு மாடு விட்டு மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். இதன் காரணமாக முதுகுளத்தூர் அருகே உள்ள கீழத்தூவல், அப்பனேந்தல், ஏனாதி, கொண்டுலாவி, கீழசாக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் கருகி போதிய விளைச்சல் கிடைக்காத சூழல் உருவாகி உள்ளது. அறுவடை நேரத்தில் பால் பிடித்த கதிர்கள் முழுமையாக காய்ந்து போனதால் நெற்பயிர்கள் எல்லாம் வீணாகி போயுள்ளது. ஏக்கருக்கு உழவு, உரம், களை எடுத்தல், பூச்சி மருந்து உள்ளிட்ட பணிகளுக்காக 30,000 முதல் 50,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகள் விளைச்சல் இல்லாததால் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளனர். குறைஞ்சபட்சம் நான் 5 ஏக்கர் நெல் விவசாயம் பண்றேன். இந்த ஆண்டு ஒழுங்கான மழை பெய்யாதனாலையும், கம்மாய் ஒழுங்கான தூர்வாரதுனாலையும், கால்வாயும் ஒழுங்கான வெட்ட முடியாத சூழ்நிலையினால எங்களுக்கு ஒழுங்கான தண்ணீர் கிடைக்கல. மழையும் ஒழுங்கா பெய்யவில்லை. அந்த மழை பெய்யாத காரணத்தினால 5 ஏக்கர்ல நான் ஆண்டுக்கு ஒரு ஏக்கருக்கு 50 ரூபாய் வீதம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவழிச்சிருக்கோம். உரம் போட்டிருக்கோம், உழுதுருக்கோம், மற்ற களப்பலையெல்லாம் எடுத்திருக்கோம். அதுல இப்ப நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு மழை இல்லாதனால. இதனால் மனமுடைந்த விவசாயிகள் தங்கள் கால்நடைகளை வயல்களில் மேய்ச்சலுக்கு விட்டதுடன் மிச்சமாக உள்ள வைக்கோலை மட்டும் சேகரித்து வருகின்றனர். இந்த ஆண்டு விவசாயத்தில் கடும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள் பருவமழை பொய்த்ததால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு சார்பில் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.